மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார சுற்றுப்பயணத்தை நடத்தக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் 3 நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் விவசாயிகளை அவர் சந்தித்து கலந்துரையாடி வருகிறார். அது குறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நல்ல விளைச்சலை கொடுத்தது. இன்றைக்கு கூட இன்றைக்கி மக்காய் சோளத்துக்கு நல்ல விலை கிடைக்கிது. இன்றைக்கி எத்தனை நாள் அதிலிருந்து உற்பத்தி பண்ணி இன்றைக்கி பெட்ரோல் கொடுக்குறாங்க. இன்றைக்கி மொதல் 12 ரூபா 13 ரூபாய் கிலோ விற்றது, இப்போ 25 ரூபாய்க்கு கிலோ விற்கிது. அதே போல் ரெட்டிப்பு வருமானு சொன்னாங்க. ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கு நான் வெளிநாடு அமெரிக்கா சென்றபோது பஃபாலோ பால் பண்ணைக்கு போனேன். நம்ம விவசாயம்னா எல்லாமே கால்நடை வளர்த்திட்டு இருக்கிறோம். நம்ம பசுமாடு வளர்த்துறோம், எருமை வளர்த்துறோம், எல்லாமே பால் கறக்குது. இன்றைக்கி டைரி கொடுத்துட்ருக்குறோம். ஆக இதற்கு ஒரு மாற்றம் தேவை என்பதற்காக நான் நேரடியாக போய் இந்த பஃபாலோ பால் பண்ணைக்கு போய் அங்கே இருக்கிற அதிகாரிகளோடு அங்கே இருக்கிற பால் பண்ணையெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு பஸ்ஸு 65 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்குது. நேரடியாகவே நான் பார்த்தேன். அப்போ நம்முடைய மாநிலத்திலையும் இப்படி இப்போ கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசலில் 1020 கோடி நினைக்கிறேன் 1050 ஏக்கரில் நான் கட்டி அது துவக்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. முதற்கட்டமாக கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை மட்டும் அது திறந்தேன். பிறகு அது இருக்க பெரிய கட்டடம், அந்த விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்குலாம் அதில் ஒரு கட்டடத்தை கொண்டாந்தோம். இந்த அரசாங்கம் ஒரு 90% முடிஞ்சிடும், 10% முடியாது இருந்தது. 4 ஆண்டுகளமாக அந்த 10% எழுதிட்டு போய் போன ஆண்டு கடுமையாக நான் சட்டமன்றத்தில் பேசினால திறந்துட்டு அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வருகின்ற பொழுது நம்முடைய மாநிலத்திற்கு சீதோச நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுப்பது. ஒரு கறவை பசு 40 லிட்டர் கொடுக்கும். இப்போ நம்ம வளர்த்துற கலப்பின பசு ஒரு நாளைக்கு 15-20 லிட்டர் தான் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக 5 லிட்டர் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்குது எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட கலப்பின பசு விவசாயிகள் கொடுக்கும்போது 40 லிட்டர் கொடுக்கும். நம்ம 3 பசு வளர்த்துருக்கு, ஒரு பசு மாடு வளர்த்துனா போதும். அப்படியே ஆடு அப்படி தான். ஆடு இப்போ நம்ம வளர்த்துற ஆடு 20 கிலோ கிடைக்குன்னா ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுப்பது 40 கிலோ ஆடு கிடைக்கும். அப்போ ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். ஏன்னா கிராம பொருளாதாரம் முக்கியம். இன்றைக்கி விவசாய தொழிலாளிகள் ரெண்டுமே இது முக்கியமானது. ஆக கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட 65% விவசாயிகள், அதை சார்ந்த தொழில் அவருடைய ஏற்ற பெறுவது தான் இந்த திட்டத்தையெல்லாம் நாங்கள் கொண்டாந்தோம். இருந்தாலும் மீண்டும் அதிமுக ஆட்சி அடைகின்ற பொழுது இந்த கால்நடை பூங்கா பிரமாதமாக துவக்கப்படும். அது மட்டும் இல்லை, இந்த கால்நடை பூங்காவில் பல அம்சங்கள் அடங்கியிருக்குது. அங்கே விவசாயிகள் தங்குவதற்கு 100 பேர் தங்குவதற்கு அறைகள்லாம் பண்ணோம். இப்போ பண்ணாங்களே இல்லையா, விட்டுட்டாங்களே தெரியல. நான் இருக்கும்போது ஆடிட்டோரியம்